நம் முன்பாக இருக்கக்கூடிய இந்த கல்தூண் பற்றிய ஒரு சில கருத்துக்களை இந்த நேரத்திலே நாம் நம்முடைய மனதிலே இருப்பது வைத்துக் கொள்வது நல்லது. இது நம்முடைய பேராயர் தந்தை அவர்கள் மனைவுரையிலே சொன்னார். ரோம் நகரிலே வத்திக்கானிலே இது போன்று இருக்கிறது என்று அவர் சொன்னார். இது ஆங்கிலத்திலே ஓப்லிஸ் என்று சொல்வார்கள். இது போன்று ரோமை நகரிலே ஏறக்குறைய 13 ஓப்லிஸ் இருக்கிறது. 8 ஓப்லிஸ் என்று சொல்லக்கூடியது எகிப்திலிருந்து வந்தது. 5 ஓப்லிஸ் என்று சொல்லக்கூடியது ரோமையிலேயே ரோமையர்களால் கட்டப்பட்டது. அந்த வகையிலே 3 கல்தூண்கள் மிக முக்கியமான கல்தூண்களாக கருதப்படுகிறது. ஒன்று வத்திக்கானிலே இருக்கக்கூடிய கல்தூண், இன்னொன்று பியாசா டெல் போப்புலோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கல்தூண், இன்னொன்று கல்தூண் லேத்தரானின்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கல்தூண். இது மூன்றும் நமது முக்கியமான கல்தூண்களாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் 23 மீட்டர் 32 மீட்டர் என்ற அளவில் தான் இருக்கிறது. நம்முடைய இந்த கல்தூணானது
42 அடி உயரம் இருப்பது என்பது நமக்கு சிறப்பானது. இந்த கல்தூண் என்று சொல்லக்கூடியது, ஓபிலிஸ்க் என்று சொல்லக்கூடியது ஒரே கல்லால் அமைந்ததாக இருக்க வேண்டும். 4 பக்கங்களிலும் பட்டை தீட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். உச்சியிலே ஒரு பிரமிட் வடிவத்திலே அமைந்து பின் அளவிலே அது கூர்மையாக அந்த ஓவல் இருக்க வேண்டும். இதோ இங்கே அமைந்திருக்கின்ற இந்த ஓபிலிஸ்க் அதெல்லாம் இந்த உலக பிரகாரமான நினைவு சின்னங்கள். குறிப்பாக இந்த 3 முக்கியமான சின்னங்களும் ரோமியர்களுடைய போர் வெற்றியின் நினைவாக எகிப்திலிருந்து கடல் வழியாக நைல் நதி வழியாக அவர்கள் கொண்டு வந்த அந்த நினைவு தூண்கள். இங்கே அமைத்திருக்க இந்த நினைவு தூண் என்பது ஒரே கல்லினால் ஆனது என்பது மிக சிறப்பான ஒன்று. இது வேற எங்கேயும் கிடையாது. அது மட்டுமல்ல, இது ஒரு கிறிஸ்துவ கத்தோலிக்க பாரம்பரியத்தை உணர்த்துகின்ற விதமாக இதனுடைய உச்சியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே பிரமிட் வடிவமோ அல்லது கூர்மையான ஒரு பின் வடிவமோ ஒரு முடிவடைகின்ற ஒரு கல்தூண் அல்ல. மாறாக அன்னை மரியாவை அங்கே அரங்கேற்றி வைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு கல்தூண். அது மட்டுமல்ல, இந்த அன்னை மரியாவுடைய திரு உருவம் என்பது ஒரிஜினல் சுரூபத்தினுடைய சாயலை தாங்கிய கல்லில் செதுக்கப்பட்ட அன்னையின் திருவுருவம். வீரமா முனிவருக்கு அடுத்தபடியாக பெங்களூரில் இருக்கக்கூடிய NBCLC என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய கருங்கல்லினால் ஆன சுரூபங்கள். அதற்கு அடுத்த நிலையிலே கருங்கல் சுரூபம் என்று நாம் சொல்லி பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நமது நங்காத்தூரில் தான். எனவே நங்காத்தூருக்கு நிறைய பெருமைகள் இருக்கிறது, நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்கிறது. அந்த வரலாற்று சிறப்பிலே நம்முடைய பேராயர் தந்தை குறிப்பிட்டது போன்று இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அற்புதமான தூணை இங்கே நாம் நம்முடைய பங்கு தந்தையினுடைய பெரும் முயற்சியினால், நம்முடைய ஒத்துழைப்பினால், அற்புதமாக அன்னை மரியாவினுடைய ஆசையினால் இதோ இங்கே அமைத்திருக்கின்றோம். இதை நமது பேராயர்கள் அவர்கள் இப்பொழுது அர்ச்சித்து புனிதப்படுத்தி நமக்கெல்லாம் அருள் தருகின்ற இடமாக நமக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உப்புரிதர்களின் உருவத்தை படத்திலோ சுருவத்திலோ வடித்து அவற்றை ஊழ கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள்நீரே. இப்போது நங்கையின் நாயகி இந்த கல்தூணை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறங்குகின்றோம். இஸ்ரூபத்தை பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தவர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நங்கள்
வாழ்த்தின் கவனமாக லத்தீனில் புகழ்களும் காணப்படும். Speravimus in thee, in thee,
Padre nostrum, et laudabilis gloriosus in saecula. benedicamus Patrem et Filium, cum Sancte Spiritum, Benedicamus Patrem et Filium cum Sancto Spiritum. laudemus et super exaltemus eum in saecula. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. கனியாகிய மாசு பெற்றவரே இப்பொழுதும் எண்ணிக்கொள்ளும். ஆமென். இந்த தூணாய்வதற்கு முழு ஒத்துழைப்பையும் அளித்த மக்களுக்காகவும் இந்த எண்ணம் எழுந்து இதற்காக பெரும் முயற்சி எடுத்த நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் அனைவருக்காகவும் இப்பொழுது சிறப்பாக குறிப்போம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நம்முடைய கரங்களை உயர்த்தி அம்மா மரியே கோணாங்குப்பம் தாயே பெரியதாகி அன்னையே எங்கள் ஊரின் பாதுகாவலியே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். 3 முறை பாடுவோம். அம்மா இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சகோதர சகோதரர் கொஞ்சம் வழிவிடுங்கள். இப்பொழுது நம்முடைய பங்கின் சார்பாக ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது கொண்டு நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து நமக்காக ஜெபித்த குருக்களுக்கும் இங்கே செய்தவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பது நம்முடைய கடமை. எனவே நம்முடைய பேராயருக்கு நன்றி தெரிவிக்கின்ற வண்ணமாக இப்போது முன்னாடியை பொறுத்து நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக நமக்காக ஜெபித்த அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்ற வண்ணமாக இப்பொழுது இந்த முன்னாடியை பொறுத்து நம்முடைய நிகழ்ச்சியை தெரிவிக்கின்றோம். நம்முடைய பங்கில் பணி செய்கின்ற சிடிசி அருட்சபை சபை அருட்சகோதரிகள் முடிஞ்சு அவங்க வரல. கண்ணந்தூர் சார்பாக பொக்கே வழங்கப்படுகிறது. முன்னாடி முன்னாடி இப்பொழுது
நம்முடைய வேதியர் அவர்களுக்கு பேராயர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் சால்வை அணிவிப்பார். பல்வேறு பணிகளில் நம்ம வீட்டு சகோதர சகோதரிகளை இப்பொழுது அருட்சகோதரிகள் நம்முடைய பேராயருக்கு அவர்கள் வடனம் காக்கும். நீங்க வந்திருக்கிறீங்க அதனால இப்பொழுதும் பார்க்கிறாங்க. அருட்சகோதரிகள் அருட்சகோதரிகள் பேராயருக்கு மரியாதை செலுத்துகிறார். வழி விடுங்க, வழி விடுங்க. அந்த தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வழி விட்டாதானே. இப்பொழுது இந்த கருத்தூர் அமைய நடுநாயகமாக விளங்கிய ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். திருவாளர் மணி அவருடைய புதல்வர் ஆனந்த் இங்கே வருமாறு பொருள் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருத்தூனை அவர் வடிவமைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நாம் என்ன கேட்போமோ அதை அவர் நிறைவாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். எனவே மணி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இன்றை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பேராயர் அவர்களுக்கு சாலை போட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பார். போட்டோ எடுக்கிறது வழி விடுங்க. நன்றி. அடுத்தது அரங்கநாதன் அவர்கள். ஐயா வாங்க. இவர் நல்ல எடுப்பு வெட்டுவதிலிருந்து ஒவ்வொரு நாளும் முட்டத்தூராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளாகவும் இங்கே இந்த அணையினுடைய சுருக்கம் செய்வதை பார்க்கின்ற ஒரு மகத்தான பணியை அவர் செய்தவராக இருக்கிறார். எனவே நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக பேராயர் அவர்கள் இப்பொழுது அரங்கநாதன் அவர்களுக்கு நம்முடைய எளிய ஒரு நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக இந்த குட்டை போட்டு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். இது அவருடைய நண்பர் ஜான் ஜோசப் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மணிகண்டன் இப்பொழுது இந்த கல்லை இங்கே கொண்டு வர உழைத்த மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் கொடுக்கும். இப்பொழுது சாலை போட்டி நன்றியை தெரிவிப்பார். நடராஜன் இப்பொழுது விழா குழுவினர் சார்பாக பேராயர் அவர்களுக்கு அவர்கள் இப்பொழுது சைக்கிள் பயண பக்தர்கள் சார்பாக இந்த சாலையை போட்டி நன்றியை தெரிவிப்பார்கள். அருட்தந்தை திசை முத்தடிகளார் அவர்களுக்கு சாதனை போட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தரும். அருட்தந்தை மணி மைந்தர் விஜய் அவர்களுக்கு மலர் அவர்கள் இப்பொழுது இந்த சாதனை போட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார். ஜோஷியா அருட்சகோதரி ஜோஷியா அவர்களுக்கு செல்வம் ஜோஷியா சிஸ்டர் ஜோஷியா போஸ்ட் ஆசிரியருக்கு குமார் ஐயா அவர்களுக்கு ராஜ் வேதியர் போடுங்க. இசை கலைஞர் இசை வாத்தியங்களை நீட்டுகின்ற டாக்சன் அவர்களுக்கு இப்பொழுது ஆசிரியர் வரும். டாக்சன் ஆசிரியர் போயிட்டாரா? சகோதரர்களே, இன்னும் யார் யாருக்கு நான் போடலன்னு தெரியல. 10 பவுன் பணக்காரி அம்மா பணக்காரி 10 பவுன் தங்க நகை இந்த தங்க தாரதிக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோ வெள்ளி கிரீடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்னை எப்பொழுதுமே எங்களை காத்துள்ளார் என்பதற்கு அடையாளம் இந்த கல்பனாக இங்கே அமைந்திருக்கிறது. எனவே எங்களுடைய இணைய அழைப்பை ஏற்று நாளிலே இங்கே வருகை தந்து இந்த நாளை சிறப்பித்த
உங்களுக்கு எங்கள் பங்கு மக்கள் சார்பாக அந்த வாழ்த்துக்களை நன்றி குறிப்பாக்கிக் கொள்கிறோம். உங்களுடைய பரிசுரத்தை உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். எல்லா பணிகளும் மிக சிறப்பாக செய்துள்ளோம். நாங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு பாஸ்டா கொண்டாட போட்டி நல்ல பாராட்டம் தெரிவிப்பார்கள். பங்கு தந்தை அவர்கள்